உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வாம். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற விதமே வித்தியாசமானது. எல்லாம் சுகமாகும் என்பதல்ல, சுமைகளை எல்லாம் சுமக்க பழகி கொடுத்த ஒரு குரு ஆண்டவர் இயேசு. எனவேதான் தன்னலம் துறந்து நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவரை பின்தொடர வேண்டும். இன்றைக்கு சிலுவையை தூக்க அஞ்சுகின்ற எவரும் அவருக்கு ஏற்றவர் அல்ல. அதே சமயத்தில் ஆண்டவருக்காக சிலுவையை தூக்குகின்ற எவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுமில்லை, அழிந்து போவதுமில்லை, மாறாக உயர்த்தப்படுவார். இன்றைக்கு நாம் நம்முடைய சிலுவையை சுமக்க பலம் வேண்டி வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருளவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது பாபு டோரின் கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன்.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 30ஆம் அதிகாரம் 15 20 முடிய இறைவார்த்தைகள். மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான்: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவனில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 9. இறைவாக்கியங்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்.
என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தை துவங்கி இருக்கின்றோம். இதை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்றார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஒரு தலைவனுக்கே இப்படி என்றால் அந்த தலைவனை பின்பற்றுகின்ற சீடர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? எனவே ஆண்டவர் இயேசு இன்னும் மிக தெளிவாக அந்த சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். தலைவனுடைய வழி சிலுவையின் வழி, துன்பத்தின் வழி. சீடர்களும் அதே வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். வழக்கமான தலைவர்களைப் போல, குருக்களைப் போல இவருடைய அழைப்பு கவர்ச்சிகரமாக அமைந்திருக்கவில்லை. வழக்கமாய் தலைவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னிடம் வந்து விடுங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்து கொள்ளுகின்றேன். ஆனால் இந்த தலைவன் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றுவதால் சிலுவைகள் போய்விடாது, துன்பங்கள் ஓடிவிடாது, அல்லது இன்னல்களும் இடையூறுகளும் உங்களை நெருங்காது. இல்லை, இயேசுவை பின்பற்றுவதால் இன்னும் அதிகமான துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஏற்படும். ஆனால் அந்த இயேசுவோடு இணைந்து நாம் சிலுவையை சுமக்க வேண்டும். அதான் இயேசு கொடுக்கின்ற அழைப்பு. தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். நம்முடைய சுயநலத்தை நாம் முதலிலே துறக்க வேண்டும். எனக்கு, என்னுடையது, என்னுடைய சுக துக்கம், விருப்பு வெறுப்பு இவற்றையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் நமக்கு என்ன துன்பம் வருகின்றதோ, வேதனை வருகின்றதோ அவற்றை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் சென்றால் அதற்கான ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்கும். துன்பமெல்லாம் மாறிடும் இல்லை, சொல்றதுக்கு இல்லை. துன்பங்கள் இருக்கும், ஆனால் இந்த துன்பங்களை தாங்கக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும். அதான் இயேசு கொடுக்கின்ற வரம். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என்னுடைய சுக துக்கங்களை, விருப்பு வெறுப்புகளை நான் பார்த்து ஒதுங்கிவிட்டால் கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் சுகமாக செல்லலாம், வாழலாம். ஆனால் அதற்கு பின் அழிவு மட்டுமே மிஞ்சும். காரணம், அது நாம் தேர்ந்தெடுத்த வழி. மாறாக இறைவன் நம்மை நடத்துகின்ற வழியில் சென்றால் துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு இல்லை, வாழ்வு முழுவதும் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதை சுமக்கக்கூடிய பலம் கிடைக்கும். நம்மோடு இணைந்து நடக்க இறைவன் இருப்பார். எனவே இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? சவேரியாரை மாற்றிய இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சிந்திப்போம். நாமும் சிலுவைகளை தூக்குவதற்கு அஞ்சாமல் துணிந்து அவற்றை தூக்கி கொண்டு இயேசுவின் பின் செல்ல வரம் வேண்டுவோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம்,
கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணகக் கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.